தமிழ்நாட்டின் இனம், மொழி, மானம் காத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒன்றிணைவோம் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் மூர்த்தி திமுக மாவட்ட செயலாளர்கள் தளபதி மற்றும் மணிமாறனுடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க மக்கள் அனைவரையும் ஓரணியில் திரட்டுவதுதான் முதன்மையான நோக்கம் என்று தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே 2 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப மக்களுடைய சந்தித்து இந்த உறுப்பினர் சேர்ப்பதோட அவங்களுடைய மனநிலையும் தெரிந்துட்டு இந்த வந்து உறுப்பினர் சேர்ப்பது மட்டும்தான் சொல்லணும். முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு வரணும், தமிழ்நாடு காப்பாற்றப்படணும். இப்போ பல்வேறு திணிப்புகள், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ கல்வி நிதி கொடுப்பதற்கு தாமதமாக இருக்குது, இப்போ 100 நாள் வேலை வாய்ப்புக்கு வர அந்த பணங்கள் ஒழுங்காக வரல, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எக்காலத்துலேயும் நம்ம தமிழ் மொழியை தான் சொன்னல, மண், மொழி, மானம், இந்த 3 தான் முக்கியம். அதை காப்பாற்றுறது தான் மெயின். அதை வச்சு தான் ஓரணியில் தமிழ்நாடு, அதுக்காக எல்லா மக்களையும் சந்திக்கிறது.